சென்னையின் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் விடிந்த முதல் காலை அது. ஜன்னல் திரைகளை ஊடுருவி வந்த வெளிச்சம் கார்த்திகாவின் முகத்தில் பட்டதும் அவள் திடுக்கிட்டு எழுந்தாள். ஊரில் என்றால் இந்நேரம் கோலம் போட்டு வாசல் தெளித்து மாட்டு தொழுவத்தில் பாதி வேலை முடிந்திருக்கும். இங்கே எல்லாமே நிசப்தமாக இருந்தது. பக்கத்து அறையில் தீபக் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தான். எப்படியாவது இன்னைக்கு அவருக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்து அசத்தணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள் நேராக சமையலறைக்குள் நுழைந்தாள். அங்கே இருந்த பளபளப்பான கருப்பு நிற கண்ணாடி மேடை போன்ற அந்த இண்டக்ஷன் அடுப்பை அவள் விசித்திரமாக பார்த்தாள். அவளுக்கு தெரிந்ததெல்லாம் 3 கற்களை வைத்து விறகு சொருகி வாயால் ஊதி ஊதி நெருப்பு வளர்க்கும் அடுப்புதான். கையில் ஒரு தீப்பெட்டியை வைத்துக்கொண்டு அந்த மேடையையே சுற்றி சுற்றி வந்தாள். இதில் விறகு வைக்கிற இடத்த காணுமே, ஒருவேளை உள்ள தள்ளணுமோ என்று குனிந்து பார்த்தாள். எங்குமே ஓட்டை இல்லை. சரி, இதுக்கு மேலேயே தீக்குச்சியை கிழிச்சு போடலாம் என்று அவள் தீக்குச்சியை கீறிய போது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. அம்மாடியோ, ஏ கார்த்திகா, நில்லு நில்லு, வீட்டையே கொளுத்திடாத என்று கத்தியபடியே தீபக் ஓடி வந்தான். தலை கலைந்து தூக்கம் கலையாத கண்களோடு வந்தவன் அவளது கையில் இருந்த தீப்பெட்டியை பிடுங்கினான். என்னம்மா பண்ற? இதுல போய் தீக்குச்சியை கிழிச்சிக்கிட்டு இருக்க? இது கரண்ட்ல ஓடுற அடுப்பு. அந்த சுவிட்சை போட்டா பாத்திரம் சூடாகும். இதுல விறகு வைக்கவோ கறியை போடவோ இடமே இல்லை என்று படபடப்பாக சொன்னான். கார்த்திகாவோ எதுவும் புரியாமல் விழித்தாள். என்னங்க சொல்றீங்க? விறகு இல்லாம எப்படிங்க சோறு வேகும்? நெருப்பு இல்லாம எப்படிங்க சூடாகும் என்று அவள் அப்பாவித்தனமாக கேட்க தீபக் தன் தலையில் கை வைத்து கொண்டான். இது சிட்டி கார்த்திகா, இங்க எல்லாம் அப்படித்தான். நீ ஓரமா நில்லு, நானே காஃபி போட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவனே பாலை எடுத்து சூடுபடுத்த தொடங்கினான். அவன் காஃபி போடுவதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த கார்த்திகா மெதுவாக அவன் அருகே வந்தாள். என்னங்க, நீங்க ஒரு பெரிய டாக்டர்னு சொன்னாங்களே, உங்களுக்கு காஃபி போடக்கூட தெரியுமா? ஒருவேளை இதெல்லாம் உங்கள் படிப்பிலே சொல்லி கொடுப்பாங்களோ என்று மிக அப்பாவியாக கேட்க தீபக் அவளை திரும்பி பார்த்தான். அவனது பார்வையில் ஒரு விதமான விரக்தி கலந்த சிரிப்பு இருந்தது. இங்க பாரு கார்த்திகா, மறுபடியும் என்ன டாக்டர்னு சொல்லி நீயே ஏமாந்துட்டு இருக்காத. நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன். அந்த படிப்பு முடித்தவங்கள கௌரவத்துக்காக டாக்டர்னு கூடுவாங்க. ஆனால் நான் ஊசி போடுற டாக்டர் இல்லை, நான் ஒரு பேராசிரியர், அதாவது காலேஜில் பாடம் எடுக்க போகிற வாத்தியார், புரியுதா என்று விளக்கினான். கார்த்திகாவோ இன்னும் குழப்பமாக பார்த்தாள். அது எப்படிங்க? டாக்டர்னா ஊசி போடணும், இல்லைன்னா மாத்திரை கொடுக்கணும். பாடம் எடுக்கிறவங்கள வாத்தியார்னு தானே சொல்லுவாங்க. எதுக்கு நீங்கள் டாக்டர்னு பொய் சொல்லணும் என்று அவள் கேட்க தீபக்கிற்கோ அவளிடம் எப்படி விளக்குவது என்றே தெரியவில்லை. ஐயோ கடவுளே, இவளுக்கு பிஹெச்டி பற்றி விளக்குறதுக்கு நான் இன்னொரு பிஹெச்டி படிப்பு முடிக்கணும் போல இருக்கே என்று நினைத்து கொண்டான். அவன் காஃபியை ஊற்றி அவளிடம் நீட்டினான். அவள் அதை வாங்கி கொண்டு மெதுவான குரலில், என்னங்க, உங்களுக்கு எமேல கோபம் இல்லையே? என்ன மன்னிச்சிட்டீங்க இல்லை? நேற்று எங்கள் அப்பா செஞ்சதுக்கும் நான் படிப்பு விஷயத்தில் பொய் சொன்னதுக்கும் நீங்கள் என்னை திட்டவே இல்லையே என்று சங்கடமாக கேட்டாள். தீபக்கின் முகமோ ஒரு நொடி இறுகியது. அவனது மனதிற்குள், என் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிக்கிட்டு என் கௌரவத்தை எல்லாம் காற்றுல பறக்க விட்டுக்கிட்டு இப்போ கோபம் இல்லையான்னு கேட்குறியே, என் கோபத்தை உன்கிட்ட காட்டி நான் என்ன பண்ண போகிறேன்? நீ ஒரு குழந்தைன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என் மனசு படுற பாடு எனக்கு தான் தெரியும் என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டான். வெளியே காட்டிக்கொள்ளாமல், இல்லை கார்த்திகா, எதுவும் இல்லை, நடந்து முடிஞ்சு போச்சு. இந்த காஃபியை முதல்ல குடி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அவனது மௌனத்தில் ஒரு பெரிய போராட்டமே ஒழிந்திருந்தது. அது அந்த சிறுமிக்கு புரியவே வாய்ப்பில்லை. தீபக் காஃபி குடித்து முடித்ததும் கார்த்திகா அந்த கப்பை வாங்கி கொண்டாள். தீபக் அவசரமாக தன் பையை தயார் செய்து கொண்டிருந்தான். சமையலறைக்குள் சென்ற கார்த்திகா அந்த விலையுயர்ந்த பீங்கான் கப்பை எதை கொண்டு தேய்ப்பது என்று தேடினாள். அவளுக்கு ஊரில் சாம்பல் அல்லது மணலை தொட்டு பாத்திரம் தேய்த்துத்தான் பழக்கம். இங்கே அந்த சிங் பகுதியில் அப்படி எதுவுமே இல்லை. அங்கிருந்த ஒரு பளபளப்பான திரவத்தை பார்த்தவள், இது என்ன, தியானு மாதிரி இருக்கு, தியானு இந்த கலரில் இருக்கு, இது எதுக்கு இங்கே வச்சிருக்கு
என்று யோசித்தாள். அதன் பிறகு அவள் நேராக பால்கனி பக்கம் சென்று அங்கே வைக்கப்பட்டிருந்த ஒரு செடி தொட்டியிலிருந்து கை நிறைய மண்ணையும் காய்ந்த இலைகளையும் எடுத்துக்கொண்டு வந்தாள். சிங்கில் அந்த மண்ணை கொட்டி பீங்கான் கப்பில் போட்டு தேய்க்க ஆரம்பித்தாள். மண்ணின் உராய்வில் அந்த வெள்ளை கப்பில் கீறல்கள் வரும் சத்தம் கீச் கீச் என்று வெளியே கேட்டது. பையை மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்ப தயாரான தீபக் அந்த சத்தத்தை கேட்டு பதறிப்போய் சமையலறைக்குள் வந்தான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனது பிபியை எகிற வைத்தது. ஐயோ கார்த்திகா, என்ன பண்ற? அது செராமிக் கப்படி, அதில் போய் மண்ணை போட்டு தேய்க்கிறியா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க என்று கத்தினான். கார்த்திகா திடுக்கிட்டு போய் கையை எடுத்தாள். அவளது கைகள் மண்ணால் அழுக்காகி இருந்தது. இல்லைங்க, அழுக்கு போகணும் இல்லை, ஊரில் சாம்பல் இல்லைனா இப்படி தான் நாங்கள் மண்ணை போட்டு தேய்ப்போம் என்று அவள் அப்பாவித்தனமாக சொல்ல தீபக் தன் தலையில் மீண்டும் அடித்து கொண்டான். எம்மா, இது சின்னம்மா, இங்கே மண்ணு போட்டெல்லாம் தேய்க்க மாட்டாங்க. இதோ இதுதான் லிக்விட், இதில் ஒரு சொட்டு ஊற்றி அந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கணும். உனக்கு ஒரு பாத்திரம் கூட கழுவ தெரியாதா? நீ 8ஆவது படிச்சியா இல்லை 8ஆம் கிளாஸ் பக்கமே போகலையா என்று எரிச்சலில் கத்தினான். அவனது வார்த்தைகள் அவளை காயப்படுத்தினாலும் அவனுக்கு அப்போது இருந்த நேர நெருக்கடியில் கோபம்தான் மிஞ்சியது. அவன் மனதில் கல்லூரியில் சேர வேண்டிய படபடப்பு ஒருபுறம் இருந்தாலும் எதிரே அமர்ந்திருக்கும் கார்த்திகாவின் அறியாமை அவனுக்குள் ஒரு மெல்லிய எரிச்சலை தந்தது. கார்த்திகா, இங்கே பாரு, இன்னைக்கு நான் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நான் வர்ற வரைக்கும் நீ இந்த டிவியையே பார்த்துக்கிட்டுரு. அடுப்பு தொடக்கூடாது, எந்த வேலையும் பண்ணக்கூடாது, புரியுதா என்றான் அதிகாரமாக. சரிங்க, ஆனால் சாப்பாட்டுக்கு என்று அவள் இழுக்க, இங்கே பாரு, அதை நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். இப்போ நான் குளிக்க போகிறேன், நான் வந்ததும் நீ போய் குழி என்று சொல்லிவிட்டு இடுப்பில் துண்டை மட்டும் சுற்றி கொண்டு குழியறைக்குள் நுழைந்தான். சிறிது நேரம் கழித்து தீபக் குளித்துவிட்டு வெளியே வந்தான். அவனது அகன்ற மார்பிலும் நனைந்த கூந்தலிலும் நீர் சொட்ட சொட்ட அவன் வெளியே வந்தபோது கார்த்திகா அவனை விசித்திரமாக பார்த்தாள். கார்த்திகா, இப்போ நீ போய் குழி, உள்ள ஒரு குழாய் இருக்கும், அதை திருப்புனா தண்ணி வரும் என்று அவளை அனுப்பி வைத்தான். கார்த்திகா தயங்கபடியே உள்ளே சென்று அந்த ஷவர் கைப்பிடியை திருகினாள். அடுத்த நொடி மேலிருந்து தண்ணீர் கொட்ட தொடங்க அவள் பயத்தில், ஐயோ என்னங்க என்னங்க, இங்கே ஓடி வாங்க, இது நிற்க மாட்டேங்குது, என்ன காப்பாத்துங்க என்று அலறினாள். சத்தம் கேட்ட தீபக் பதறிப்போய் உள்ளே ஓடி வந்தான். அவன் இன்னும் அந்த ஒரு ஈரத்துண்டோடு தான் இருந்தான். உள்ளே நுழைந்ததும் ஷவர் அடியில் நனைந்து போயிருந்த கார்த்திகாவை பார்த்த அவனுக்கு மூச்சே நின்றுவிட்டது போலிருந்தது. அவளது நனைந்த உடைகள் அவளது மேனியை அப்பட்டமாக காட்ட அவளது கூந்தலில் இருந்து வழிந்த நீர் அவளது இதழ்களில் தேங்கி நின்றது. அவன் அந்த ஷவரை அணைப்பதற்காக அவள் அருகே சென்றான். ஆனால் அந்த சிறிய இட நெருக்கடியில் இருவரது உடல்களும் மொத்தமாக உரசிக்கொண்டன. தீபக்கின் ஈரமான பார்பில் கார்த்திகாவின் கைகள் அழுந்தின. அந்த நொடி தீபக்கின் கண்கள் அவளது அழகில் நிலை குலைந்தன. அவனுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. அவளது அந்த மயக்கும் கண்கள் அவனை மொத்தமாக செயலிழக்க வைத்தன. அவன் அவளது இடையை இறுக பற்றினான். அவளது நனைந்த மேனியின் சூடு அவனது இரத்தத்தை கொதிக்க வைத்தது. அவனது இதழ்கள் அவளது கழுத்து ஓரம் சென்று அவளது வாசனையை ஆழமாக நுகர்ந்தன. யார் சொன்னது இவ குழந்தன்னு? 25 வயசு பெண்ணுக்குரிய அத்தனை வனப்பும் இவகிட்ட இருக்குதே. என் அறிவையை மீறி என் மனசை இப்படி நிலைகுலைய வைக்கிறாளே என்று அவன் நினைத்தான். அவன் எல்லை மீற துடித்தான். அவளை தூக்கி கொண்டு படுக்கை அறைக்கு செல்ல வேண்டும் என்ற வேகம் அவனது நரம்புகளில் மின்னலாய் ஓடியது. அவளது நெற்றியில் முத்தமிட்டு இதழ்களை நெருங்கிய அந்த நொடி அவன் இதயம் அவனுக்கு எச்சரிக்கை மணி அடித்தது. ஐயோ கடவுளே, இவ ஒரு குழந்தடா, மரமண்டைக்கு ஏன் அது மறந்து போகுது? தீபக், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு வாத்தியாரா இருந்துக்கிட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா? ஒரு நிமிஷம் இவளை பார்த்தா என் மொத்த கோபமும் கரைஞ்சி போகுதே என்று தனக்குத்தானே திட்டிக்கொண்டான். அவளை வேகமாகவும் அதே சமயம் மென்மையாகவும் தன்னிடமிருந்து விலக்கி தள்ளினான். தன் தலையிலேயே ஓங்கி அடித்து கொண்டவன், நீ ஒரு அழகிடி, இந்த நிலைமையில உன்னை பார்த்தா எவனாவது அவனை கட்டுப்படுத்திக்க முடியுமா? உன்னோட இந்த அழகுதான் என் மொத்த கௌரவத்தையும் காற்றுல பறக்க விட்டுட்டு இப்போ என் கோவத்தையும் கரைக்குது என நினைத்தவன், சீக்கிரம் குளிச்சிட்டு வா
என்று ஆத்திரமும் காதலும் கலந்த குரலில் கத்தியபடி அங்கிருந்து வெளியேறினான். வெளியே வந்த தீபக் கண்ணாடி முன்னால் நின்று மூச்சிறைக்க தன் முகத்தை பார்த்தான். சாத்தான் சாத்தான், மனசுக்குள்ள ஒரு சாத்தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு என்று புலம்பிக் கொண்டே சட்டையை மாற்றத் தொடங்கினான்.